பார்க்கும்போது, அதாவது பாரதிதாசருக்கு எப்படி ஆறுதல் சொல்லி எனக்கு தெரியல. இந்த இழப்பை தாங்கிறதுக்கு சக்தி வந்து கடவுள் அவர் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு ஆனந்தம். நான் சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தையே வரலை. எங்கள் ஐயா பாரதிராஜா, அண்ணன் மனோஜ், தமிழ் சினிமாவும் இந்த மாதிரி ஒரு எளிய கலைஞர்லாம் இன்றைக்கி வந்து வெளியில் தெரிகிறது. தமிழ் சினிமா வெளியில் கொண்டுட்டு வந்து படப்பிடிப்பு நடத்துறது அப்படின்னு இந்த சினிமாவை புது தளத்துக்கு காலடி எடுத்து வச்சவர் எங்கள் ஐயா பாரதிராஜா. அவருடைய மகன் எங்கள் அண்ணன் மனோஜ் அண்ணன், நாங்கள் எல்லாம் ஒரே உறவுகள், ஒரே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது வந்து மீண்டு வர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன ஆத்மா சாந்தியுடைய எனக்கு அதிர்ச்சிக்கிறேன். மனோஜ் அண்ணன் ரொம்ப எளிமையான மனிதர். நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணப்பவே கூப்பிட்டு நேரில் பாராட்டின மனுஷன். அவங்க இருந்த உயரம் அப்போ எங்கேயோ நம்ம ஒரு படம் நல்லா பண்ணியிருக்கோன்றப்ப அப்பயே கூப்பிட்டு நேரில் பாராட்டினார். நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட. இவ்வளோ சீக்கிரம் இப்படி விட்டுட்டு போவார்னு நினைக்கல. அவர் இயக்குனராக பெருசாக சாதிக்கணும், அவர் நிறைய கனவுகள் இருந்தது, அது நிறைவேறாமல் போனது வந்து எப்படி அதில் வந்து அவங்க ஃபேமிலி மீண்டு வர போகிறாங்க தெரில. எங்கள் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா சார், அவருக்கு இதில் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. குடும்பத்துக்கு ஆண்டவன் மன அமைதியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் இருந்து கடக்கும் பொழுது எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. பணம் புகழ் எவ்வளோ இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அது நம்மளுடைய கடமை. இந்த இடத்துல இதை பேசணுமானா இந்த இடத்துல இதுதான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு வயசாகி ஒரு 100 வயசை தாண்டி நம்ம இறந்து போகிறதுன்றது அது ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக அனுப்பலாம். ஆனால் நம்ம பெத்த பிள்ளைங்க நமக்கு கொல்லி வைக்கிறத விட நம்ம பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற அந்த கடுமையான வேதனையான விஷயம் வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஐயா பாரதிராஜா, எனக்கு நான் நிறையா இவரை பற்றி நான் சொன்னதில்லை. எனக்கு மாமா முறை வேணும். எங்கள் அம்மாவுடைய உறவுக்காரர் உசிலம்பட்டி. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீதி வீதியாக நாடகம் போட்டதில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தே எனக்கு பாரதிராஜா ஐயாவை நான் மாமாவாக இருந்தால் கூட ஐயான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இமயமாக இருந்து தமிழ் சினிமாவில் உலகம் முழுக்க வேறு ஒரு பாதைக்கு கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஐயா பாரதிராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு நேரம் வந்திருக்கக்கூடாது. எனக்கு இது இரங்கல் செய்தியா இல்லை என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நேரமாக எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு கடவுள் தான் அவருக்கான பலத்தை கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். இந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே எங்கள் சினிமா துறையினர் எப்போவுமே நாங்கள் கூட இருக்கோம். ஒன்று சொல்கிறேன், இதை கடந்து போயிடாதீங்க. எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கிறது, தொழில், மற்ற எல்லா விஷயமும். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு, ஐயா பாரதிராஜா குடும்பத்துக்கு நாங்கள் எப்போவுமே துணையாக இருப்போம். நன்றி. அன்பு தம்பி மனோஜ் ஒரு பேரன்பானவன், ஒரு பிரியமானவன். தான் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய இயக்குனர், சிறந்த இயக்குனர், எங்கள் அப்பா இயக்குனர் இமயம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேயோ அல்லது தலைக்குள்ளேயோ இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பாரதிராஜா சாரை தேடி வர்ற எங்களை போன்ற இயக்குனர்களை அரவணைச்சு பேரன்போட ஒரு பெரும்பாசத்தோட பழகின ஒரு தம்பி. இன்றைக்கி வந்து 48 வயசில்
நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சதுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத பெருவழி, ஆற்ற முடியாத ஒரு ஆக பெரும் துயரம். அதாவது மகனுக்கு தந்தை கொல்லி வைக்கிறதுங்கிறதே தாங்க முடியாது. அதாவது தந்தைக்கு மகன் வைக்கிறது, ஆனால் மகனுக்கு தந்தை இறுதிச் சடங்கு செய்கிறதுங்கிறது அதை செய்கிறவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்களாலையும் தாங்கிக்க முடியாது. இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஒரே ஒரு விடயம் என்னென்னா, இது ஒரு வகையான பாடமாக, உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும், படைப்பாளியாக இருந்தாலும், இயக்குனராக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் இருக்குது. என்னென்னா, ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு டைரக்டரு தன் பிள்ளைகளை பார்த்துக்கணும். அந்த அன்பும் அரவணைப்பும் சில நேரத்தில் கிடைக்காம போகும்போது, கவனிப்பு தவறும் போது நிறைய சிக்கல்களை இந்த சமூகம் எதிர்கொள்ளுது, திரையுலகம் எதிர்கொள்ளுது. ஆனாலும் தன் பிள்ளையை ஒரு நடிகனாக, ஒரு இயக்குனராக மாற்றுவதற்காக எத்தனையோ பேர், மதுரையில் வளையல் வித்த பாண்டியனெல்லாம் ஒரு பெரும் நாயகனாக்கினார். ஆனால் தன் பிள்ளையை கொண்டு வரதுக்கு அவர் பட்ட பாடும், அவர் அதில் வெற்றியடையில மனோஜுங்கிறதுக்காக அவர் அடைஞ்ச கவலையுங்கிறது நாங்கள்லாம் அருகில் இருந்தே பார்த்ததுங்கிறது அதுவும் ஒரு பெரும் வழி. அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு தன் உயிருக்கு உயிரான ஒற்றை ஆண் பிள்ளை இன்னைக்கு இல்லாத நிலையில் அவர் உடைஞ்சு அவருடைய அந்த மனசிதைவோடு அவரை பார்க்குற அந்த நிலைங்கிறது, இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் மேலெல்லாம் ஒரு தகப்பனாக பாசம் காட்டினவர், பாசாங்க இல்லாத ஒரு பாசம் காட்டினவர் பாரதி ராஜா அவர்கள். இன்னைக்கு அவர் உடைஞ்சு நிற்கிற நிலையில் அவரை பார்க்குற மனநிலைங்கிறது ஒரு முட்டை மேலே ஒரு மலையை உடைஞ்சு விழுந்து நொறுங்குனா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை. ஆக என்னுடைய பேரன்பான தம்பி மனோஜுக்கும், எங்களுடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும். மனோஜ் கூட சுமார் 40 ஆண்டு கால வேதம் குறித்து திரைப்படத்தில் துவங்கி மனோஜோட நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர், வெறும சாதிக்கணும்னு ஆசைப்படாம இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, ஆசான் பாரதி ராஜா சாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தொகுதி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காம ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை வளர்த்துக்கிட்டான். ஒரு நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கு போய் ஒரு நல்ல இயக்குனராக, ஒரு நல்ல நடிகராக தன்னை செதுக்கிக்கிட்டே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து, ஆனால் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க பெரிய இடத்து பசங்க செல்வாக்கால வந்துடுவாங்கன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது எவ்வளோ பெரிய அழுத்தம், பாரம்ங்கிறதும், அந்த பாரம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வீழ்த்துங்கிறதும் மனோஜ் ஒரு நல்ல முன்னுதாரணம், கிட்ட முன்னுதாரணம்னு கூட சொல்லலாம். நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட மனோஜ் செய்ய முடியாம, முழுமை செய்ய முடியாம போனது பெரிய வருத்தம். சாருக்கு இந்த பேரிழப்பு எப்படி தாங்கக்கூடிய சக்தி வரும்னு தெரியல. அது இறைவன் தான் கொடுக்கணும். ரொம்ப மனசு வலியா இருக்கு, வார்த்தைகள் வர மாட்டேங்குது. குடும்பத்துக்கு இறைவன் தான் தெம்ப கொடுக்கணும். சினிமாவுக்கெல்லாம் அப்பாவா இருந்தவர் இவன் பாரதி ராஜா சார் அவர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது. அப்பாவுக்கு தான் புள்ள கொல்லி போடுவாங்க, ஆனால் பிள்ளைக்கு அப்பா கொல்லி போடுற கொடுமை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாது. உலகத்தை சிரிக்க வச்சது, சினிமாவை வெளியில் கொண்டு வந்து எல்லாரும் நடிகரான, எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தலான்னு பாரதி ராஜா சார் எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரு. சினிமா கலைத்தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அப்பாவாக இருந்தார். ஆனால் அப்பாவுக்கு ஒரு சோறு என்னன்னா, எங்கள் கலைத்தாய், எங்கள் கலை குடும்பம், அதாவது எல்லாருக்கும் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியல, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துடுங்க, இங்கே உலகத்தில் எதுவுமே நடந்ததில்ல, இருக்கும்போது பிள்ளைங்களோட, குழந்தைங்களோட, மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நடந்துடும். நம்ம வச்சிருக்க சொத்து சுகம் எதுவுமே நடந்ததில்ல. ஆனால் பாரதி சாருக்கு எழுதி சொல்கிறதுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது. அவர் இழப்பு இறைவன் தான் அவரை மனசை தேர்ச்சி. ஏன்னா அந்த அப்பாவுக்கு அந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. சினிமாவுக்கு அவர் தான் அப்பா. அதாவது
இதை விட ஒரு துக்ககரமான செய்தி வரவே முடியாது. நேற்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நல்ல நண்பர். ரொம்ப எப்போவுமே ஒரு சிரித்த முகத்துடன் நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்லா எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர். அவரோட எனக்கு ஈரநிலம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. அதே இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இதை வந்து எப்படி தாங்கிக்கிறதுனே தெரியல. 48 வயசுலாம் ஒரு வயசே இல்லை. இது உண்மையிலே ரொம்ப 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 துயரமான ஒரு விஷயம். இது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ எப்படி இதை விட்டு அவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் எல்லோரும் எப்படி இதை விட்டு மீள போகிறோன்றதும் தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாரதி ராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதி ராஜா அவங்கெல்லாம் சென்னை மாமல்லத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை நல்ல முறையில் பழகி கொண்டிருந்தோம். பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன், வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஹைட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். இப்போ சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்ருக்கேன். நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லுன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார். பாரதி ராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவருடைய பிள்ளையை பறிகொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, இது ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு விட்டார். பாரதி ராஜா அவர்களுக்கும், பாரதி ராஜா அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிரித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதி ராஜா அவர்களுக்கும், அவங்க தாயாருக்கும், துணைவியாருக்கும், குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விளைவுகிறேன். நன்றி.